நாம் வந்து என்ன பண்ணுறோம்னா நியூமராலஜியில் இந்த சால்தியன் முறை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இவர் தான் நம்மளுக்கு வந்து 1 to இந்த 0 முறைகள் என்ன பண்ணு, 1ஆம் நம்பருக்கு யார் பகை, 2ஆம் நம்பருக்கு சால்தியன் மெத்தேடும் பிரமிட் மெத்தேடு, இந்த 0 முறைகள் மெத்தேடு, இந்த மெத்தேடு எல்லாமே நியூமராலஜியில் இதில் வந்து எண்கள் நம்மளுக்கு என்ன பலன்கள் கொடுக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றும் உள்ளே போய் படித்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா கிணத்து தவளை மாதிரி ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாஸ்து சின்னதுரை. எண்கணிதம் நம்ம எங்கிருந்து வந்தது, அதுக்கு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து எப்படியெல்லாம் நம்மளுக்கு முயற்சிகள் எடுத்துக்கிட்டாங்க. நிறைய அறிஞர்கள் இப்போ காலகட்டம் வரைக்கும் நம்ம ஆய்வுகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட இதுவெல்லாம் கிமு அப்படிங்கிற விஷயத்துலலாம் இந்த 0 முறையெல்லாம் கிமு அப்படிங்கிற விஷயத்தில் வந்ததுங்க. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து இப்போ நியூமராலஜி கண்டுபிடிச்சி 300 வருஷம் 400 வருஷம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது நம்ம வெஸ்டர்ன் ஆளுங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாலும், ஆனால் இவங்கெல்லாம் கிமு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் நாம் வந்து என்ன பண்ணுறோம்னா நியூமராலஜியில் இந்த சால்தியன் முறை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இவர் தான் நம்மளுக்கு வந்து 1 to 8 வரைக்கும் நம்ம எண்களை கொடுத்துருக்காரு. அப்போ நம்மளுக்கு ஏவுக்கு என்ன, பிக்கு என்ன, சிக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அப்போ ஏன்னா 1, அப்போ பின்னா 2, சின்னா 3, இது மாதிரி வரிசையாக நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. இது வந்து 8 வரைக்கும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 9ஆம் எண்ணுக்கு நமக்கு கொடுக்கல. ஆனால் 9ஆம் எண்ணுக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம பித்தாகரஸ் தான் நம்மளுக்கு 9ஆம் எண்ணுக்கு நம்பரே கொடுத்துருக்காரு. இவரோட முறைகளே வேறு. இவர் பித்தாகரஸ் தேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம். இந்த பித்தாகரஸ் என்ன பண்ணியிருக்காரு, நம்மளுக்கு ஆங்கிலத்தில் 1 to 9 அப்படிங்கிற எண்களை நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காரு. இந்த 1 to 9க்கு 9ஆம் நம்பருக்கு என்ன கொடுத்துருக்காரு, IR அப்படிங்கிற எழுத்து நம்ம வந்து 9க்கு கொடுத்துருக்காரு. அதனால் நம்மளுக்கு சில பல பிரச்சனைகள் இதில் வருது. அப்படிங்கிறதுனால தான் பித்தாகரஸ் அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம விட்டுட்டோம். அது நம்மளுக்கு பண்ணிட்டோம். ஆனால் நம்மளுக்கு இந்த 0 முறைகள் அப்படிங்கிறது அதே மாதிரி தான். இந்த 0 முறைகள் என்ன பண்ணு, 1ஆம் நம்பருக்கு யார் பகை, 2ஆம் நம்பருக்கு யார் பகை, 3ஆம் நம்பருக்கு யார் பகை அப்படிங்கிற விஷயத்த இந்த 0 முறைகள். இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம், 1ஆம் நம்பருக்கு 8 பகை, அப்போ 2ஆம் நம்பருக்கு 9 பகை, அப்போ 3ஆம் நம்பருக்கு 6 பகை. இது மாதிரி நம்ம வந்து எண்களை ஒவ்வொன்றா அடுக்கிட்டே போகிறோம். இப்போ இந்த 0 முறை வந்து அந்த பகை எண்களை கண்டுபிடிச்சி நட்பு எண்களை கண்டுபிடிச்சதுனால தான் இந்த 0 முறைகளை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரமிடுங்கிறத நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய நெடுங்கணக்கு. அது என்னென்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு 39 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த 3 9 கூட்டுவாங்க. 3 9 12, அப்போ 3 9 3 12 3 3 9 12 3, இது 3 கூட்டுவாங்க. 3 3 6 3 3 6, அப்போ இந்த 66. இதுதான் பெரிய, அதாவது பிரமிடு அப்படிங்கிறதே வந்து எப்பவுமே பிரமிடுங்கிறதே இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். இப்படி தான் பிரமிடு. அப்போ நெடுங்கணக்கு இங்கேருந்து பெரிய எண்களாக வரும், அதுக்கடுத்து சின்ன எண்கள் வரும், அதுக்கடுத்து சின்ன எண்கள் வரும், அதுக்கடுத்து சின்ன எண்கள் வரும், அதுக்கடுத்து இந்த கடைசி எண்கள் தான் நம்மளுக்கு வந்து பிரமிடாக வச்சுக்கிறோம். சரிங்களா? இந்த பிரமிடாக வச்சுக்கிற எண்கள் வந்து நம்ம பார்க்குறது தான் ஒரு சிறப்பான விஷயம். அப்போது நம்ம சால்தியன் மெத்தேடும் பிரமிட் மெத்தேடு, இந்த 0 முறைகள் மெத்தேடு, இந்த மெத்தேடு எல்லாமே நியூமராலஜியில் நம்மளுக்கு வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம 1லிருந்து கிட்டத்தட்ட 108 எண்கள் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சில அறிஞர்கள் நம்ம தமிழ்நாட்டில் பண்டிட் சேதுராமன் அப்படின்னு சொல்லிட்டு 1954 நம்மளுக்கு வந்து இந்த விஷயங்களை ஒவ்வொன்றா சொல்லியிருக்காரு. 1ஆம் நம்பருக்கு என்ன பலன், அப்போ 100ஆம் நம்பருக்கு என்ன பலன், 64க்கு என்ன பலன், 108க்கு என்ன பலன், எல்லாமே நம்மளுக்கு தெளிவாக கொடுத்துருக்காரு. இதை நம்மளுக்கு பார்த்து தான் ஒவ்வொரு தடவை நம்மளுக்கு வந்து ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இந்த பிரமிட்லாம் நிறைய நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு பிரபாராஜ் இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு 0 முறைகளில் நிறைய பேர்
நம்மளுக்கு விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பண்டிட் சேதுராமன் அப்படிங்கிறவர் தான் நம்மளுக்கு வந்து நியூமராலஜியில் நம்மளுக்கு தந்தை அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு அவர் தான் கொடுத்துருக்காரு. அப்போ இதை பார்த்து தான் ஒவ்வொரு எண்களுக்கும் நம்ம சிறப்பாக நியமிக்கிறது, மற்ற விஷயங்கள் எல்லாமே செய்கிறது எல்லாமே இதில் தான் பார்த்து பண்ணணும். இதில் வந்து எண்கள் நம்மளுக்கு என்ன பலன்கள் கொடுக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றும் உள்ளே போய் படித்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா கிணத்து தவளை மாதிரி ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நியூமராலஜியை அணுகிறது தவறு. ஆனால் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நிறைய இருக்குது, பொது வெளியில் நம்ம வரணும். அப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருது அப்படின்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு படித்து பார்க்கணும். அப்போ தான் விஷயங்கள் தெரியும். ஒரே விஷயத்தை நம்ம வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுறக்கூடாது, ஒருத்தர் கூடயே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. சரிங்களா? அதனால் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் விஷயங்கள் பார்ப்போம். நன்றிகள், வணக்கம்.